அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக இந்த அக்டோபர் மாதம் எந்தெந்த விஷயங்களில் அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, இந்த அக்டோபர் மாதத்தில் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாகவும் அதீத அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் வலம் வருவதுதான் இதற்கு மிக முக்கிய காரணம். சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கும்போது நிச்சயமாக அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ராகு, அது மட்டுமல்லாது தனஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய கேது, இந்த கிரகநிலைகளை தவிர சந்திரன் மாறி மாறி சஞ்சரிப்பதால் நடுநிலையான பலனை கொடுப்பார். மற்ற கிரகநிலைகள் அனைத்துமே நல்ல நன்மையை வலுவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் தான் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக இந்த அக்டோபர் மாதம் அமைவதற்கான யோகம் உண்டு. ஏனென்றால் மிகவும் வலுவாக ராசியின் அதிபதி குடும்பஸ்தானத்தில் இருந்து வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்திற்கு செல்வது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய அனைத்து தடைகளையும் தவிர்த்தறியக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மை சூரியனின் அமைப்பால் உண்டு. புதன் மிக வலுவாக ஆட்சி பலமும் உச்சம் பெற்றும் மிக வலுவாக 2இல் சஞ்சரிக்கிறார். பிற்பகுதியில் 3இல் சஞ்சரிப்பதால் கல்வியில் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை, முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும். 3இல் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் நுழைவது நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. எனவே கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு புதிய வருமான வாய்ப்புகள் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகமும் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். சனி சப்தமத்தில் வக்ரம் பெற்று இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறார். இந்த மாதத்திற்கு பிறகு கண்டச்சனியின் ஆதிக்கம் அதிகரிக்கும். எனவே இந்த மாதத்தில் உத்தியோக ரீதியான நெருக்கடிகள் குறையும். தொழில் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. அது மட்டுமல்லாது கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவும் வக்ரம் பெற்று பாக்கியஸ்தானத்தை நோக்கி நகர்கிறாருங்க. எனவே பல வகையில குருவின் அமைப்பால் நிறைந்த நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் பெறுவதற்கான முதன்மையான யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. குரு பகவானின் அமைப்பு காரணமாக மிக பெரிய அளவிலான நல்ல சந்தர்ப்பங்களை இந்த தருணத்தில் பெறுவதால் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை தீரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மன அமைதியும் நிறைவாக கிடைக்கும். பல்வேறு வகையான தடைகள் விலகி சிறப்பான முன்னேற்றத்தை பதிவு செய்வதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை.